ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 2 நாளாக தொடர்ந்து வீடியோ எதுவும் போடலை. ஆனால் நம்ம ஒர்க்கு பிஸியானதுனால வீடியோ எதுவும் எடுக்கவும் முடியலை. பேடை நம்ம திறந்து லேப்டாப்பை திறந்து வெளியே விடவும் முடியலை. ஏன்னா மழையும் இதுமாக இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஒர்க்கு பிஸியானதுனால டைமும் இல்லை. அதனால் நம்ம வீடியோவும் எடுக்க முடியலை. நம்ம இன்னைக்கு தான் என்ன கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. இன்னும் நாளை கழிச்சு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நாளைக்கும் ஒர்க் இருக்குது, நாளை கழிச்சும். அதனால் மேக்ஸிமம் இன்னைக்கு தான் இந்த வீடியோ போட்டுறேன். நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம போடுறது காரணம் நம்ம புதுசாக வாங்கின 5 பேரில் 2 பேர் 3 பேர் எக் வச்சு ஹேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் 2 பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் முட்டை வச்சு தான் எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இந்த சப்ஜா மெயில் அது பக்கத்தில் அந்த குஞ்சு இருக்குது, அதுக்கு கிட்ட ஒரு முட்டை வச்சுருந்தது. ஆனால் அது எந்த பேர்டு போட்டதுன்னு தான் தெரியல. நம்ம அதை எடுத்து தனியாக இந்த ட்ரப்ஸில் வச்சுருக்கோம். இதோட எக்கானு தெரியல, இந்த ஜாக்ஜினியோட எக்கானு தெரியாது. ஆனால் அது அடையும் உட்காரல. யாரோ ஃபீமேல் எல்லாம் போட்டுதானு தெரியல. ஆனால் அந்த சப்ஜா பட்டா இருக்குது, அதுக்கு அந்த இதில் தான் ட்ரையில் தான் இருந்தது. அது இதோட எக்குன்னு தெரியல. எக்கு 2 நாள் ஆச்சு. இதோட அதுக்கு எக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெயிலோட எக்காக கூட இருக்கலாம். மெயிலோட எக்கு ஃபீமேலோட எக்காக கூட இருக்கலாம். அதான் நம்ம இதோட எக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியலை. அதான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வாங்கின 2 பேர் இதனை எக் வைக்கல. நான் 2 நம்ம ட்ரப்ஸ் வச்சு கொடுத்துருக்கான். அந்த எக்கு வச்சது வேறு இடத்துல மாற்றி வச்சதா என்னன்னு ஒன்றும் தெரியல. இந்த ஜாக் ஜீனி தான் எக் வச்சுருக்கோன்னு சந்தேகத்தில் இருக்குது. ஆனால் அதுதான் மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் நின்றுது. இந்த கீழே இந்த ட்ரப்ஸ் இருக்க இடத்துல அதான் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்தாலும் நேற்றை எடுத்து வச்சிருந்தேன் எக்கு. அப்படி இருந்தால் இன்னும் 2 எக்கு போட்டிருக்கணும். ஆனால் இதுவரையும் போடலை. அந்த இது நல்லது எதோட எக்குன்னு ஒன்றும் தெரியல. லாஸ்ட்டாக எடுத்த பேர் இந்த 2 தான். இந்த ஜாக்ஜினி ஃபீமேலும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஒயிட் மெயிலும் தனித்தனியாக பிரித்து போட்டிருந்தாலும் மேக்ஸிமம் எக் வைக்கும்போது எதோட எக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாக கூட்டிலேருந்து பார்க்குறதுங்க இல்லை. டைம் இல்லாத நேரம் அப்பப்போ தான் கூட வந்து பார்த்துட்டு போகிறோம். அதனால இன்னும் இங்கே இருக்க ஃபீமேலையும் திரும்ப அந்த சைடு போட்டால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் மேக்ஸிமம் எது வைக்கிறது எந்த இடத்துல எக் வைக்கிறதுனே தெரியல. அதான் இப்போ பெரிய கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஏதாவது ரீசன், ஏதாவது ஐடியா ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நமக்கு 1000 ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம். இன்னும் 1500 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு தான் இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த அளவு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதனை பிளான் பண்ணல. மேக்ஸிமம் பேடாக தான் இருக்கும் கொடுக்குறது. அதனால் மேக்ஸிமம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ தான் நம்ம நினச்ச மாதிரியும் நம்ம பேர்டு எல்லாம் எக் வச்சு பட்டாக்கள் ஹேட்சாகி வந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவு நம்ம பறத்தின்னு ட்ரெயின் பண்ணி எடுத்து பறத்துறோம். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம பறத்துனது பேர்டுமே சரியில்லை. அதனால் நம்ம இனி வர பட்டாக்களை தான் கரெக்டாக பறத்தி இறக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. பாய் காய்ஸ்.